ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 90s கிட்ஸுக்கெலாம் ஒரு சின்ன வயசில் விளையாடின ஒரு விளையாட்டு. இந்த ₹1 காயின் வச்சு நாங்கள் எங்கள் ஊரில் வந்து ஏடுன்னு சொல்லுவாங்க. இதை தூக்கி போட்டு விளையாடுறது. ஸோ அது எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து இந்த 5 பைசா 10 பைசா தான் பந்தயம் கட்டுவாங்க. இது இந்த குட்டி 10 பைசா 5 பைசா ₹5. இந்த 50 காசுலாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நம்ம பந்தயத்துக்கான பணங்கள். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் இந்த ரூபா வச்சு நம்ம இப்படி தான் தூக்கி போடுவோம். இது வந்து தப்பு. இந்த மாதிரி வந்துட்டால் நம்ம தோத்துட்டோம். ஸோ அடுத்தாலும் இதே மாதிரி வச்சு இப்போ வந்து ஜெயிச்சாச்சு. இப்போ நமக்கு 10 பைசா நம்ம ஜெயிச்சிட்டோம். இந்த விளையாட்டுக்கு பேர் வந்து ஏடுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் விளையாடுறீங்களா அப்படின்னு பார்த்து மறுபடியும் நான் தான் ஜெயிச்சிட்டேன். மறுபடியும் ஒரு 10 பைசா நம்ம ஸ்கிப் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணி இது பண்ணும்போது மக்களோட ஹார்ட்பீட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா அது 5 பைசா 10 பைசா ரொம்ப ஈஸியாக கொண்டாடிக்க முடியாது. ஸோ மறுபடியும் நான் ஜெயிச்சிட்டேன். இதுக்கு வேறு ஏதாவது பேர் உங்கள் ஊரில் சொல்லுவீங்கன்னா நமக்கு வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஜெயிக்கல போட்டுட்டேன். வச்சு தூக்கி போட்டால் இந்த மாதிரி. ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த தடவை இது வரக்கூடாது, பூ வரக்கூடாது. பூவா தலையா ரொம்ப ரேர். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த விளையாட்டுக்கு என்ன பேர் உங்கள் ஊரில் சொல்லுவீங்கன்னு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். இந்த 50 காசுலாம் அந்தவங்க இதெல்லாம் எங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. இந்த 5 பைசா வாங்கினா 4-5 அடி வாங்கினேன் எங்கள் அப்பா அம்மா கிட்ட. எங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குறாங்க 10 பைசா கொடுப்பாங்க. அதுக்கு 10 மிட்டாய் தருவாங்க. ஓகே, பை பாய்.